அவருடைய நாமத்தை உச்சரிப்போம். எல்லோரும் உச்சரிப்போமே. எல்லோரும் ஆமே முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராதிப்போமே. அடோரா எங்கள் தேவனே, ரபுனி நல்ல போதகரே. அடோரா எங்கள் தேவனே, ரபுனி நல்ல போதகரே.
உம் நாமம் சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாமம் தேனிலும் மதுரமான நாமம் வல்லமை உள்ளது. நாமம் ஆண்டவரே கிருபை நிறைந்தது, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளது. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க கிருபைக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஆண்டவரே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வாசிக்க தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை செய்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறேன் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அதையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தில் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே தேவனுடைய பர்வதம் மட்டும் போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உன்னுடைய பலிபீடங்களை இடித்து உன்னுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் நீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றான். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனான். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறது கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். ஆசீர்வதிங்க. பலன் உங்களுக்கு இது மட்டுமல்ல, எங்களை காணிக்கையினால் தூங்குகிறார்கள். சபை மூடப்பட்டிருந்தாலும் நாங்கள் போஷிக்கப்படுகிறோம். அதற்கு காரணமாக இருக்கிற தேவ ஜனங்களுக்கு அவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. மனப்பூர்வமாய் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரன் என்ற நிலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க செய்கிறார். பெரிய காரியங்கள் செய்க, வல்லமையினாலும் ஞானத்தினாலும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். அதுல எலியாவுடைய சோர்வை நாம் அதிலே பார்க்கலாம். எலியாவுடைய சோர்வு. எலியாவா இப்படி நம்பிக்கையற்ற நிலையில நிற்கிறார்? எலியாவா இவ்வளவு சோர்வடைந்தார்?
என்ற நிலையை நாம் பார்க்க முடியும். என்றால் எலியாவை குறித்து நாம் அறிந்த வண்ணமாக ஒரு விதவை வீட்டில் போறார். அந்த விதவை வீட்டில் வறுமை இருந்தது. அவர்கள் ஒரு கொஞ்சம் மாவும் பானையில கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அதை சுட்டு சாப்பிட்டு ஜீவனை விடலாம் என்ற நிலையில எலியா போய் அதை வாங்கி சாப்பிட்டு அந்த வீட்டுல குறைவில்லாத மாவும் எண்ணெயும் உண்டாக செய்தவர் தான் எலியா. சாரிபாத் வீட்டுல அவருடைய மகனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தவர், மரித்து போன மகனை உயிர்ப்பித்துக் கொடுத்தவர் எலியா. அக்கினி வானத்திலிருந்து இறங்க பண்ணினார். ஆமா, கர்த்தரே கேட்டருளும் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது என்பது நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வல்லமை மிக்க ஒரு தேவ மனுஷன். அது மட்டுமல்ல, ஒரு கைப்பத்தி மேகத்தை காண்கிறேன், சீக்கிரம் போ என்று சொல்லி ஆகாப்பை அனுப்புகிறான். மழை பெய்ய போகிறது, பெருமழை வரப்போகிறது, பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம், அற்புதமான தேவ மனுஷன். அது மட்டுமா, அவன் ஆகாப் ரதத்தை கூட்டிக் கொண்டு குதிரையில அவன் வேகமாய் கடந்து போகிறான். யோசித்து பாருங்கள், குதிரை எவ்வளவு வேகத்தில் கடந்து போகும். ஆனால் அந்த வேகத்திலும் அவனுடைய வேகம் அதிகமாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. வேகமாய் கடந்து போய் ஆகாப்புக்கு முன்னாடி அவன் போய் நின்றான். ஸ்தோத்திரம். நாம் ஒரு தீர்க்கதரிசிகளை ஒரே நபராக கொண்டோம். அப்படி சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளோ அற்புதமான காரியங்கள். 400 தீர்க்கதரிசிகளை ஒரே நபர், வேற யாரும் கிடையாது. இவ்வளவு வல்லமை மிக்க ஒரு தேவ மனுஷன் தான் இப்பொழுது சோர்ந்து போய் சூறை செடியில படுத்துக்கொண்டு, கெபியிலே படுத்துக்கொண்டு, அல்லேலூயா, ஐயோ நான் சாகட்டும், ஐயோ நான் சாகட்டும், என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே, எல்லோரையும் கொண்டு விட்டார்கள், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் சாக வேண்டும், நான் நல்லவன் அல்ல. அவனுடைய வார்த்தை பாருங்கள், நான் நல்லவன் அல்ல, நான் சாகட்டும். ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவர் வரார், நம்முடைய தூதன் மூலமாக அவனுக்கு போஷிக்கிறார். ஸ்தோத்திரம். பிற்பாடு அவன் பாருங்கள் எழுந்து நடந்து போய் மறுபடியும் கவியிலே படுத்து சூழ்ந்து படுத்துக் கொள்கிறான். அவனுடைய சோர்வு அவனை சூழ்ந்து படுக்க வைத்து மறுபடியும் கூட புலம்ப வைத்தார். யாக்கோபு நிருபகாரன் எலியாவை குறித்து சொல்லும் பொழுது அவன் கருத்தால் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான். கருத்தாய் ஜெபம் பண்ணினான், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணினான், வல்லமையோடு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே என்னை கேட்டது, ஆனால் ஆண்டவர் அவனை கேட்டறினார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து சோர்வான வார்த்தை வெளிப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவன் நம்மை போல பாடுகிற மனுஷன். பாடுள்ளவர்களுக்கு சோர்வுகள் வரத்தான் செய்யும். சோர்வுகள் வருவது இயல்புதான். நாம் பிரியமானவர்கள, இன்றைய காலகட்டத்தில் விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும், ஊழியர்களாகிய நமக்கும் இது விதிவிலக்கு அல்ல. போராட்டமும் சோதனையும் தோல்வியும் வரும் பொழுது இப்படிப்பட்ட சோர்வுகள் வரத்தான் செய்யும். நமக்கு அந்த சோர்வு வந்துவிட்டால் அதை உடனே அகற்ற வேண்டும். இல்லை என்றால் என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாம சோர்ந்து போய் எலியா போல நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் போராடிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்ப வேண்டியது இருக்கும். ஒரு சர்க்கஸ் நடந்தது. அந்த சர்க்கஸ்ல ஒரு ஜோக்கர் இருந்தார். ஒரு டாக்டர் இடத்துல அவர் வந்து, ஐயா எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறேன், ரொம்ப மனசோர்வா இருக்குது, நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ செஞ்சு பார்த்தேன், நீங்க ஒரு நல்ல மனநல மருத்துவர்னு கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு இந்த வேதனையிலிருந்து நீங்க, இந்த மனநோயிலிருந்து நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, மருந்து தாங்க, ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, டாக்டர் அவரை செக் பண்ணிட்டு, சரிங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்,
நான் மருந்து தரேன், இந்த மருந்தை நீங்க சாப்பிடுங்க. ஆனாலும் இந்த மருந்து மட்டும் உங்களுக்கு கிரியை செய்யாது. உங்க மனநிலையை நீங்க தான் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இந்த மனநிலையை நீங்க பக்குவப்படுத்தணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கு போங்க, சந்தோஷமான காரியங்களை நீங்க கண்டுகளிங்க. நான் நேற்று கூட ஒரு சர்க்கஸ்க்கு போயிருந்தேன். ஒரு சொன்னார் அந்த டாக்டர், நேற்று கூட நான் ஒரு சர்க்கஸ் போயிருந்தேன். அந்த சர்க்கஸ்ல ஒரு ஜோக்கரு, ஆமா நல்லா அவர் பண்ணது எனக்கு இன்னும் மனசுல நிக்குது. அந்த ஜோக்கரு பண்ண அந்த நிகழ்ச்சிகள் நானே வாய் விட்டு சிரிச்சேன். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் என்பது போல எனக்குள்ள இருந்த அந்த சில கஷ்டங்கள்லாம் நீங்கி போச்சு. அதனால ஒண்ணு பண்ணுங்க, போங்க, போய் அந்த மாதிரி நிகழ்ச்சியில பாருங்க, அந்த ஜோக்கர் பண்ற கூத்த போய் பாருங்க அப்படின்னா. அப்போ அந்த நபர் சொன்னாரா, ஐயா அந்த ஜோக்கரே நான் தான் அப்படின்னு. நீங்க சொல்ற அந்த ஜோக்கரு, உங்களை மகிழ்விச்ச ஜோக்கரு நான் தான். இப்படின்னா தேவ பிள்ளைகளை இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. ஸ்தோத்திரம். நம்ம ஸ்தோத்திரம். மனிதன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே அவன் வாழ்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் போராட்டம், வேதனை, கஷ்டம் இதைகளை மனதில் உள்ளத்துல அழுத்தத்துல வைத்துக் கொண்டு வெளி அரங்கமான கோலத்துல நடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு பிடிப்பும் இல்லாமல் டிப்ரெஷன்ல விழுந்து ஸ்தோத்திரம் நாம் அப்படியே ஸ்தோத்திரம் வேதனைக்குள்ள மாறிவிடுவோம். அந்த சோர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்ள விட்டால் ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்கள். உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறேன் நல்லவன் அல்ல. நான் சாகணும், நான் சாகணும். இரண்டாவது அவன் சொல்றான், நான் நல்லவன் இல்ல, நான் ஒருத்தர் மாத்திரம் தான் இருக்கேன். இந்த 3 அனுபவம் அவனுக்குள்ள வரும். முதலாவது அவனுக்குள்ள வந்தது குற்ற உணர்வு. நான் நல்லவன் அல்ல. ஸ்தோத்திரம். இந்த உணர்வு நம்மை மேற்கொண்டிருக்கு. இது சாத்தான் கொடுக்கிற உணர்வு. யோபை பத்தி நமக்கு தெரியும். அவன் தேவனால் சாட்சி பெற்றவன், அற்புதமான சாட்சி பெற்றவன். யோபு 11ஆம் அதிகாரம் 26, 28 வாசிச்சு பாருங்கள். அதுல அவனுடைய அனுபவங்கள், சோர்வுகள், வேதனைகள், கசப்புகள் அவன் வாழ்க்கையில வந்த உடனே அவன் இதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறான் என்றால் என் சிறு வயது பாவங்கள். தாவீது என்ன நினைக்கிறான் என்றால் என் அக்கிரமங்கள். எலியா என்ன நினைக்கிறார் என்றால் ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல என்றால் நம்முடைய இருதயத்தில சோர்வு வந்துவிட்டால் இந்த குற்ற உணர்வு சாத்தான் கொண்டு வந்துவிடுவான். ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம் அந்த அனுபவங்கள் நமக்குள்ளே வரத்தான் செய்கிறது. நான் என் பாவமா, நான் என்ன தப்பு செய்து விட்டேன், என்ன தவறு செய்திருக்கிறேன், ஐயோ நான் இதை செய்து விட்டேனோ, நான் என்ன ஆண்டவருக்கு விரோதமாக நின்று விட்டேனே என்ற குற்ற உணர்வு சோர்வு உண்டாக்கிறது. இந்த சோர்வில் இருந்து நாம் மீண்டு விட வேண்டும். தாவீதை போல நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திரம் சங்கீதம் 51:12 அவர் அழகாக அவர் ஸ்தோத்திரம் நம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். சங்கீதம் 51:12 தாவீதுடைய அனுபவத்தை பாருங்கள். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். பாத்தீங்களா? ஏன்னா பாவ உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது குற்ற மனசாட்சியை கொடுக்கணும், குற்ற உணர்வை கொடுக்கணும். இரண்டாவது அழிவை கொண்டு வரும், மூணாவது சந்தோஷத்தை கெடுக்கும். அதனாலதான் தாவீது உடனே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே பாவம் என் இருதயத்திலே இருக்குமே, ஆனால் நான் பாவியாய் வாழ்ந்து இந்த பூமியை ஜெயிக்க முடியாது. ஆகவே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து போக கூடாது. ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்குள்ளே வரட்டும். எனக்கு சோர்வினால என் இருதயம் தடுமாறுகிறது, நான் நிலைவரமான ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஸ்தோத்திரம். யோபு 10 கூட அவர் சொல்லுவார், தேவன் மனஸ்தாபப்படுகிறவர், மன்னித்து மறந்து விடுகிறவர். இப்ப நம்ம பாட்டு பாட மாட்டீங்களா? வானுக்கும் பூமிக்கும் உயரத்தின் அளவு மிகுந்த கிருபை உள்ளவர், கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரத்தின் அளவு பாவம் விலக்கி காப்பவர். அவர் எப்போதும் கோபம் கொள்ளார், அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், அவர் எப்போதும் கோபம் கொள்ளார், அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார். என் தீமைகளை மன்னித்து நோய்களை நீக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆகவே நாம் இந்த சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோர்வுக்கு இடம் கொடுத்து விட்டால் பாவத்தின் அகோரத்தை, கடந்த கால பாவத்தை, தேவனால் மன்னிக்கப்பட்ட, தேவனால் மறந்துவிடப்பட்ட பாவத்தை கூட பிசாசு மறுபடியும் நம் இருதயத்தில தூண்டி விடுவான். யோபுக்கு எப்படி அவர்கள் நண்பர்கள் வந்து மன்னித்த பாவங்களை, ஆமென், தேவனால் மன்னிக்கப்பட்ட சிறுவயது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்ட தேவனுடைய ஆமென் கிருபைகளை மறக்க வைக்கிறான் பாருங்கள் நண்பர்கள். நீ பாவம், உன்னுடைய பாவத்தினால் தான் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனால் சாட்சி பெற்றவன். 31:34 படி அதை வாசியுங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களில் சிறியவன் முதல் பெரியவர்கள் மட்டும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை இனி நான் நினையாதிருப்பேன். பாருங்கள், சிறு வயது முதல் கொண்டு பெரியோர் வரையிலும் உள்ள யாவரும் என்னிடத்தில் வரும் பொழுது, என்னுடைய சமூகத்தில் வரும் பொழுது நான் அவருடைய பாவங்களை, அவருடைய அக்கிரமங்களை நீக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், மீண்டும் அதை நினைப்பதில்லை. ஆகவே என்னிடத்தில் வாருங்கள், சோர்வோடு கூட நிற்காதீர்கள். அந்த சோர்வோடு இருந்தால் சத்துரு உங்களை பாவ உணர்வை கொடுத்து விடுவான். ஆகவே நீங்கள் என் சமூகத்தில் வாருங்கள், நான் நினைப்பதில்லை. சங்கீதம் 103:1-3. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் நீக்கி உன்னை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குவார். என்ன அருமையான ஆண்டவர், ஸ்தோத்திரம். இங்கே இந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறவர், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர். ஆகவே எரேமியா சொல்வது போல நாம் அவரை தேடி வர வேண்டும். சோர்வாய் இருக்கும் பொழுது எலியாவை போல, ஆமென், எவியிலே படுத்துக் கொள்ளக்கூடாது, ஆமென், சூறை செடியிலே படுத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக, ஆமென், ஸ்தோத்திரம், தாவீதை போல, ஆமென், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி அந்த குற்ற உணர்விலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். ஆமென். இந்த சங்கீதக்காரன் மீண்டும் கூட எழுதுகிறார் பாருங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமத்தை எப்படி தூக்கி எறிந்தாராம், கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரத்திற்கு எறிந்து விட்டார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எத்தனை பேர் நீங்க ஸ்தோத்திரிக்கிறீங்க? ஸ்தோத்திரிக்கிறீங்க. அத்தனை பேர் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை. ஆகவே இவனோட யோபுடைய அனுபவம், தாவீதுடைய அனுபவங்கள், ஸ்தோத்திரம். இன்னும் நான் யோபு பற்றி ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்த்தா, தேவ புத்திரர்கள் மத்தியில யோபு சாட்சி பெறுகிறார். பரலோகத்துல தேவ புத்திரர்கள், அங்க தேவ தூதர்கள் மத்தியில தேவனால் சாட்சி பெறுகிறவர் யோபு.
ஆமாம், இயேசுவின் ரத்தத்தை பார்க்காத யோபு தேவனால் சாட்சி பெறுகிறார். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நிற்கிற நாம் எவ்வளவு சாட்சி பெறுவோம். கையை உயர்த்தி நல்ல ஒரு சொல்வோமே. ஆகவே சத்துரு கொண்டு வருகிற அந்த சோர்வை நீக்கிவிடு, இந்த சோர்வை நீக்கிவிடு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஸ்தோத்திரம். ரலிலே சொல்லுங்களேன், ரலிலே சொல்லுவோமா? அப்ப குற்ற உணர்வு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் ரத்தத்தை நாடணும், இயேசுவின் சமூகத்தை நாடணும். என் ஆத்மாவை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலா நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, அந்த குற்ற உணர்வுகள் மட்டுமல்ல, நம்மை பிடித்து இருக்கிற சோர்வு நம்மை விட்டு நீங்கி போய் தாவீது சொன்னது போல ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப நமக்கு ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே நாம் ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப பெற வேண்டும். இதற்காக அவரை தேட வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அடுத்ததாக இதே பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது சோர்வு வரும்போது தனிமை உணர்வு வந்து சொல்றோம் பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். ஆனா பாருங்க, ஒரு 400 பேர் ஒரே ஆள் நின்று கொன்னவன், அவ்வளவு வல்லமை மிக்கவன். யோசித்து பாருங்களேன், ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுடைய பெண்ணுடைய வார்த்தை கேட்டு பயந்து போயிட்டான் பாருங்க. சத்ரு அப்படிதான் செய்வான். சில நேரங்கள்ல சத்ரு சில நேரங்கள்ல நம்மளை சோர்வடைய செய்ய எங்க இருந்தாலும், யார் மூலமாகலும், யாருடைய வாயில் இருந்தாலும் நமக்கு விரோதமான வார்த்தையை பேச வச்சிருவான். அப்படிதான் எசேபேல் பேசுறா. ஏன் நான் ஒரு தீர்க்கதரிசி செஞ்சது போல நாளைக்கு நான் உனக்கு செய்வேன், உன் பிராணனை நான் எடுத்துருவேன். இவ்வளவு அற்புதம். உயிர்ப்பித்த தேவ மனுஷன் அல்லவா? உயிர்ப்பித்த தேவ மனுஷன் ஒரு செத்து போன குழந்தையை உயிர்ப்பிக்கிறான். அது மட்டுமா, வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். அவ்வளவு வல்லமையா இருக்கிறேன். அவன் சொல்ல வேண்டாமா? அவ்வளவு தைரியப்பட வேண்டாமா? நீ கிடையாது, நீ பேசு. அதுக்கெல்லாம் பயப்படாத ஆளு கிடையாது. நான் தேவனுடைய ஊழியக்காரன், என்ன ஸ்தோத்திரம் ஒருவரால் அசைக்க முடியாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று தைரியமா சொல்ல வேண்டாமா? பாருங்கள், சோர்ந்து போய் படிக்கலாம். சில நேரங்களில் நமக்கு விரோதமான வார்த்தைகள் எழுந்து நமக்கு விரோதமாக ஏராளமாக பேசுவார்கள். இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருங்க. அதை நம்ம இருதயத்தில் வச்சுட்டோம்னா எலியா போலதான் சோர்ந்து போய் சூறை செடியிலும் ஸ்தோத்திரம் எங்க கெபியிலும் படுத்து வேதனையில குற்ற உணர்வு ஒரு பக்கம் வந்தது. அடுத்தது தனிமை. தனிமை என்பது ஒரு பெரிய கொடுமையான தனிமையை யாராலும் தாங்க முடியாது. தனிமை ஒரு ஒரு புத்துநோய் போல அது ஒரு வேதனை. இந்த கொரோனா காலத்துல அவங்கள தனிமைப்படுத்துறாங்க, வீட்டை தனிமைப்படுத்துறாங்க, தனி நபரை தனிமைப்படுத்துறாங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்க, அந்த 14 நாளே அவங்களால தனிமையா இருக்க முடியும். ஒரு 14 days தனிமையா இருக்கிறது எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் விட்டு எல்லாம் வெளியே வராங்க, சொல்லாம ஓடி போடுறாங்க. தனிமை என்பது ஒரு வேதனை, தனிமை என்பது ஒரு போராட்டம், தனிமை என்பது ஒரு சோத்திரம். தனிமை ஒன்னே போடுறாங்க. இப்படிப்பட்டவங்க தான், இந்த நிலையில் இருக்கிறவங்க தான் ஒன்னு டிப்ரெஷன் ஆகி போயிருக்காங்க, இல்லைன்னா முடிவை தாங்களை மாற்றிக் கொள்வாங்க. ஆகவேதான் இந்த துக்க உணர்வு, இந்த தனிமையிலிருந்தும் நாம் வெளியே வேண்டும். பாருங்கள், அந்த தனிமை எப்பொழுது நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்றால், இந்த தனிமையை குறித்து நாம் சொல்லும் பொழுது, இந்த நான் மட்டும்தான் என்ற அந்த நிலை இருக்கும் வரையிலும் ஆண்டவர் அங்கு அசைவாட முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை எலியாவால் உணர முடியும். அங்கே நாம் பார்க்கிறோம், அக்கினி வந்தது, பூமி அதிர்ந்தது, அங்க பெரும் புயல் காற்று வந்தது. ஆனாலும் அங்கே கர்த்தர் இருக்கவில்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் கொதிப்படையும் பொழுது, நம்முடைய சோர்வுகள் மேலோங்கும் போது, நம்முடைய நிச்சயமாக சொல்லுகிறேன், அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை காண முடியாது. அங்கே சொல்லுகிறது, மெல்லிய சத்தம், அமைதியான நிலை, கர்த்தர் அங்கே இறங்கி வந்தாங்க. நம்முடைய மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தேவ சமூகத்துல மெல்லிய சத்தத்துல, அதாவது அந்த இருதயத்தை
சோர்ந்து போகும்போது, அந்த கொதிப்படைகிறது வரும். நமக்கு சோர்வு வரும், நமக்கு பிரச்சனை வரும், ப்ரெஷர் வரும். அன்னைக்கு கூட டாக்டர் போனா டாக்டர் சொன்னாங்க 170/100 அப்படின்னாங்க. ஐயதான் நான். ஏன்னா அந்த வேதனைகள் வரும் பொழுது ப்ரெஷர் கூடிடும். அந்த ப்ரெஷர் அப்படியே கூட்டிட்டு போனா வேதனை தான். நேற்று போய் பார்த்தேன், 120 140 பாரு 80 நார்மல் இருக்கும். கையை உயர்த்த ஒரு எல்லை சொல்லுவோம். நம்ம இருதயத்தை சோர்வுக்குள்ள மனம் கூடிக்கிட்டே தான் போவோம். ப்ரெஷர் கூட்டிட்டோம். அப்போ கர்த்தர் எடுக்க மாட்டாரு, கர்த்தர் கிரியை செய்ய முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. மாறாக அந்த இருதயத்தை மெல்லிய சத்தத்துக்கு இடம் கொடுத்து தேவ சமூகத்தில் வந்து வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னால் ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னது போல என்ன சொல்லுவார் தெரியுமா? 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால் படியிடாதே, அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை நான் மீதியா வச்சிருக்கேன். நீ தனித்து இருக்கிறன்னு சொல்லாதப்பா, நான் வந்து இன்னும் 7,000 பேரை வச்சிருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்ற தேவன் தான். சோர்வு வரும்போது சோர்றோம். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல கிணத்து தவளை போல என்ன பண்ணக்கூடாது, உள்ளவே உட்காந்துக்கிட்டு கிணத்து தவளை பாருங்க, உள்ளவே கிடக்கும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கிணறு தான், அந்த சுற்று வட்ட பாதை தான், அதுக்குள்ளவே வாழ்ந்து இருந்துதான். உலகமே எதுதான், இந்த கிணறு தான் உலகமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் நல்ல பெருவெள்ளம் வந்துதான், மழை பெஞ்சு அந்த பெருவெள்ளத்துல கிணறு நிரம்பி வெளியே வந்து அந்த கவலை எட்டி பார்த்துதான், உலகத்தை பார்த்துதான். எவ்வளோ பெரிய வானம், எவ்வளோ பெரிய பூமி. பிரியமான சோர்ந்து போயிட்டா எலியாவை போல கெபியில உட்காந்துக்கிட்டு, அந்த தாக்கலை போல கணக்குக்குள்ள உட்காந்துக்கிட்டு, இதான் வாழ்க்கை, இதான் இவ்வளவுதான் நான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். நான் தேவ சமூகத்தில் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தா பரந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வச்சு வச்சிருக்காங்க. உலகத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய தூரத்தை நமக்கு வச்சிருக்காரு. அதனால்தான் எலியாவை பார்த்து சொன்னார், நீ கிணத்து தவளை போல நிற்காத, வெளியவா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ கர்த்தருடைய வேலை செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சாப்பாட்டையும் கொடுத்து, ஸ்தோத்திரம், வெள்ளனையும் கொடுத்து, நல்ல வார்த்தைகளையும் கொடுத்து அவனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆகவே நம்ம பயப்படக்கூடாது. தேவன் நம்மளை தனிமையா விடுற தேவன் அல்ல. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் தனியா இருக்கிறன்னு நினைக்காத, அவன் கூட இருக்கிறான். யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசே பார்த்து சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஏசாயாவிடத்தில் சொன்னார், நான் ஸ்தோத்திரம், எல்லா வேலையும் போகும், மலைகள் விலகும், பர்வதங்கள் விலகும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். இப்படி ஆண்டவர் இருக்கிறேன்னு சொன்னார். அது மட்டுமில்லை, இயேசு பிறக்கும் பொழுதும் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். அப்படி என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்ற அர்த்தம். அது கூட இருக்கிறது தான் இம்மானுவேலரா இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமா, அவர் போகும் பொழுதும் பரமேறும் பொழுதும் அவர் சொல்லிவிட்டு போனார், நான் உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னார். ஸ்தோத்திரம். சீஷர்களை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? நான் போய் ஒரு தேட்டர்ல அவனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு கூட இருப்பார், அவர் உங்களுக்குள்ள இருப்பார், நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுவோமே. அப்ப ஆண்டவர் கூட இருக்கிற தேவன். தனிமை என்ற உணர்வு வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது, தனிமை வரும் பொழுது, ஸ்தோத்திரம், மனது மரணத்தை வாஞ்சிக்கும். மனது ஸ்தோத்திரம் சாவை வாஞ்சிக்கும். ஆகவே ஹல்லேலூயா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், யார் இருக்கிறார்கள் இல்லை என்ற கவலை விட்டுவிட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைப்போமே, ஆனால் நம்முடைய சோர்வுகள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி. அத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்களோ? அதனால நமக்கு சோர்வு வரும் பொழுது செய்ய வேண்டிய காரியம், தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, ரட்சணிய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நாம தேவ சமூகத்தில் இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும் என்றால் குற்ற உணர்வு உண்டாகி மனது ஸ்தோத்திரம்
இல்லாதது பொல்லாத அனுபவங்கள் எல்லாம் பிசாசு ஞாபகத்தில் கொண்டு வந்து நம்மளை குற்ற மனசாட்சியில் சொல்லி எரேமியா சொன்னது போல அவரை தேடி வந்து நிற்போமே. ஆனால் அப்படி பாவங்களை துளி கூட நினைத்து பார்க்கணும். யோபுவை போல தேவ சமூகத்தில் தாவீது சொன்னது போல ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் வருவோம். அவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை விலக்கி தள்ளிவிட்டார். நாம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க. இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்கிறது. அப்படி சமூகத்துல வந்து ஆண்டவரே என்னை மீண்டும் தருகிறேன்னு சொல்லி அவருடைய ரத்தத்திலே நம்மளை மறைத்துக் கொள்வோமே. ஆனால் அவருடைய ரத்தத்தை நம்முடைய வீடுகளில் சொல்லுவோமே. ஆனால் அதனால்தான் நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசுவின் ரத்தத்தை நாம் வீடுகளிலே தெளித்துக் கொள்கிறோம், நம் மேல தெளித்துக் கொள்கிறோம். இயேசுவின் ரத்தம் நம்மை ஆமென் சத்துரு கொண்டு வருகிற எல்லா குற்ற உணர்வு நம்மை நீக்கிறார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. அடுத்தபடியாக ஆமென் தனிமை என்று நினைக்கிறார்கள். ஒருவரும் தனிமையாய் விடப்படுவதே இல்லை. அதுவும் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒருவேளை ஆமென் நம்ம இந்த காற்றை பார்க்க முடியாது, சுவாசிக்கிறோம். இந்த காற்றினால இந்த ஃபேன்ல இருந்து காத்து வருது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் அதை உணர்றோம், உடம்புல அதை உணர்வோம், தொடுதலை அறிகிறோம், சுவாசிக்கிறோம். அதில் இருக்கிற ஆக்சிஜனை நாம் உட்கொள்கிறோம். ஆனாலும் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அது போலதான் தேவன் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் பக்கத்திலே கூடவே இருக்கிறார். ஆகவே சோர்விலிருந்து அகன்று தேவ சமூகத்தை நாடி அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என் சந்தோஷத்தை தாரும் என்று சொல்வோம். ஆனால் பாருங்கள், எலியா பிற்பாடு அநேக அற்புதங்களை செய்து எலிசாவை ஏற்படுத்தி விட்டு அவன் சாக வேண்டும் சாக வேண்டும் என்று சொன்னவன் அவன் சாகவே இல்லை. ரதம் வானத்திலிருந்து இறங்கி வந்து, அக்கினியின் ரதம் இறங்கி வந்து அவனை பூமியில, அவனுடைய சடலத்தை, அவருடைய சரீரத்தை பூமியில புதைக்க விடாமல் ஆண்டவர் அவனை எடுத்துக் கொள்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெளியே சொல்லுவோமே ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சமூகத்தை நாடும் பொழுது நம்மை ஆண்டவர் மீண்டும் உயிர்ப்பிப்பார். நம்மை ஆண்டவர் தூக்கி விடுவார். கண்களை மூடி நாம் பைசை கூட எல்லா கையும் உயர்ந்து, ஆண்டவரே நான் மட்டும்தான் இருக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன், குற்ற மனசாட்சி என்னை வேதனைப்படுத்துகிறது என்ற சோர்வை எசேபேல் மூலமாக எலியாவுக்கு கொண்டு வந்தது போல இன்றைக்கு சத்துரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொண்டு வருகிறார். யோபுவுக்கு நண்பர்கள் மூலமாக கொண்டு வந்தது போல தேவனால் ஆமென் ஸ்தோத்திரம் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்ட பாவங்களை கூட ஆமென் மீண்டும் நினைப்பூட்டி ஆமென் வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள் எங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல், எலியாவை போல சோர்ந்து போகாமல், ஹல்லேலூயா ஆண்டவரே தாவீதை போல ஹல்லேலூயா ஓ ஆமென் ஹல்லேலூயா அதே யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடைசி நாள்ல என்னை எழுப்புவார், நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும், ஆமென் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாவேன் என்று சொல்லி அவன் ஜெபித்தது போல, ஆண்டவரே தாவீது ஜெபித்தது போல, சங்கீதக்காரன் துதித்தது போல நாங்கள் உங்களை துதித்து இரட்சணிய சந்தோஷத்தை பெற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாமத்தை மையப்படுத்த உதவி செய்ய, நாங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல என்பதை ஆண்டவரே உணர செய்யுங்க. நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்க. நாங்க கிணத்து தவளை போல நில்லாமல் என் தேவன் பரந்த உலகத்தை வைத்திருக்கிறார், ஓ பரந்த வானத்தை வைத்திருக்கிறார், அவருடைய சிருஷ்டிப்பு மேலானது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆமென் ஹல்லேலூயா சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி உணர்ந்து நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க.